ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது இதில் நிறைய இம்யூனிட்டி இருக்குது, அதையும் தாண்டி நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அல்சர் பெயினை க்யூர் பண்ணும், நம்ம கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால பிடிக்காது. ஸோ இதை நல்லா இடித்து கொஞ்சம் விதையை நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். ரொம்ப விதையை எடுத்துடாமல் கொஞ்சோண்டு விதையை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் புளியை குட்டி லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். ஆயில் நிறையா ஊற்றி பண்ணால் அந்த கசப்பு தெரியாது. இதுக்கு ஆயிலில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம்லாம் தாளிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். சுண்டைக்காய் போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம மஞ்சப்பொடி போட்டுட்டு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக சீரகப்பொடி போட்டுட்டு